ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.5 6ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைக. 3 பக்கமும் சமம். 6.5 6.5 6.5 சென்டிமீட்டர் இருக்காப்புல. அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கனால இந்த முக்கோணத்துக்கு பேர் சமபக்க முக்கோணம். அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோட்டு மையம் காண்கிறது. அப்போ முதல்ல உதவி படம். PQ 6.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி அளவெடுத்து ஒரு கோடு போடும். Pல வச்சு 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, அதே போல் Qவில் வச்சு 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடித்தா அது 6. PQRங்கிற ஒரு முக்கோணத்தை முதல்ல வரைஞ்சிருவோம். அதுதான் இங்கே படி 1. வரைமுறை எழுதுகிறேன். PQ is equal to QR is equal to RP is equal to 6.5 சென்டிமீட்டர் அளவு உள்ள சமபக்க முக்கோணம். எதை வரைகிறோம்? PQRஐ வரைய வேண்டும். ஓகேவா? P மார்க் பண்ணி Pயிலிருந்து PQ 6.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டணும். Pயில் காம்பஸை வச்சு 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். Qவில் வச்சு காம்பஸை 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். 2 ஆர்க்கும் சந்திக்கிற புள்ளி ஆர். PRஐயும் QRஐயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா PQRங்கிற முக்கோணம் கிடைச்சிரும். படி 2. PQவின் குத்துக்கோடு ஆறிலிருந்து வரைய வேண்டும். ஆறிலிருந்து எதிர்ப்பக்கம் PQவுக்கு குத்துக்கோடு வரைய வேண்டும். எப்படி குத்துக்கோடு வரையணும்? ஆறிலிருந்து காம்பஸை வச்சு ஏதாவது ஒரு அளவுக்கு இங்கே 2 ஆர்க் அடித்து அதே அளவை மாற்றாமல் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும். ரெண்டும் ஜாயின் பண்ணுறத ஆரோட கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். அதே போல் Pயிலிருந்து எதிர்ப்பக்கம் QRக்கும் குத்துக்கோடு வரையணும். Pயிலிருந்து QRக்கு குத்துக்கோடு வரைய வேண்டும். ரெண்டு குத்துக்கோடு சந்திக்கிற புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி H குத்துக்கோட்டு மையமாகும். ஓகேவா?